எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் கிரவுண்டிங் சிஸ்டம்ன்றத பத்தி பார்ப்போம். அப்ப எல்லாருக்கும் தெரியும் இந்த கிரவுண்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். நாங்க இப்ப சோலார் பிவி பேனல்ஸ் கிரவுண்டிங்கை பத்தி டீச் பண்றதுக்கு முதல் வந்து நாங்க வந்து எலக்ட்ரிக்கல் கிரவுண்டிங் ஜென்ரலா இந்த எலக்ட்ரிக்கல் கிரவுண்டிங் என்னதுன்ற பற்றி பார்க்க போறோம். இப்ப எலக்ட்ரிக்கல் கிரவுண்டிங்கில் வந்து நாங்கள் லோ ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுவோம். அந்த கொப்பர் கிரவுண்டிங் கொப்பர் வயர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த கொப்பர் வயரை யூஸ் பண்ணுறோம்னா கொப்பர் வயர்ஸ் வந்து ஒரு லோ இம்பிடன்ஸ் பார்த்து கொடுக்கும். அப்போ நாங்கள் கிரவுண்டிங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் நாங்கள் வந்து எப்போ ஷார்ட் சர்க்கியூட்ஸோ எனி ஃபினாமினன் நடக்கும்போது அதை வந்து அந்த ஷார்ட் சர்க்கியூட் கரண்டை வந்து கிரவுண்டுக்கு குயிக்காக அனுப்பணும். அதாவது எங்களுக்கு டேஞ்சர் இல்லாமல் அந்த ஸோ கரண்டை வந்து கிரவுண்டுக்கு அனுப்பணும். அப்போ அந்த வேலையை தான் இந்த வயர்ஸ் செய்ய போகுது. அப்போ அது செய்ய வேண்டிய இந்த வயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், லோ இம்பிடன்ஸ் வயர்ஸாக இருக்கும். அப்போ அதால தான் நாங்கள் இந்த காப்பர் வயர்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கிரவுண்டிங் சிஸ்டம் வந்து பேசிக்ஸாக வந்து 2 டைப்ஸ் வந்து எக்யூப்மெண்ட் கிரவுண்டிங், அடுத்து வந்து சிஸ்டம் கிரவுண்டிங். இப்போ எக்யூப்மெண்ட் கிரவுண்டிங் என்று பார்க்க அதில் வந்து நாங்கள் என்ன சொல்ல போனோம்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து நாங்கள் கிரவுண்ட் பண்ணணும். அது இந்த மெட்டல் பார்ட்ஸ் மெட்டல் பாடியை வந்து கிரவுண்ட் கண்டக்டரோட கனெக்ட் பண்ணணும். இந்த கிரவுண்ட் கண்டக்டர் வந்து உங்களோட சர்க்கியூட் போர்டு மெயின் சர்க்கியூட் போர்ட்லேருந்து உங்களுக்கு அந்த கிரவுண்ட் கண்டக்டர் செயின் அங்கே கிரவுண்ட் பஸ் பார் இருக்கும். கிரவுண்ட் பஸ் பார்லேருந்து இந்த கண்டக்டர் வந்து ஒரு செயினை எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு போகும். அப்போ இது ஏன் செய்கிறோம்னா இப்போ எக்யூப்மெண்ட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து கரண்டை வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபால்ட் கரண்டை தாங்கி கொள்ளாமல் அதை வந்து இந்த கிரவுண்ட் கண்டக்டர் மூலமாக அதை பைபாஸ் பண்ணி அனுப்புகிறோம். அதாவது லைஃப் கண்டக்டரில் வர்ற கரண்ட் வந்து நியூட்ரலால் ரிட்டர்ன் ஆகும். யூஸ்வல் கரண்ட் இஃப் ஒரு 2 MVA கரண்ட் தான் ஒரு எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுதுன்னா அந்த 2 MVA கரண்ட் யூஸ்வலாக இஸ் ஹெல்த்தி கரண்ட் வரும்போது அந்த 2 MVA கரண்ட் வந்து லைஃப் கண்டக்டரில் வந்து நியூட்ரல் கண்டக்டராக ரிட்டர்ன் ஆகும். இது நார்மல் எல்லா எலக்ட்ரிஷியனுக்கும் தெரிஞ்ச விஷயம், அது சிம்பிள் விஷயம். பட் 2 MVA வந்து கொண்டிருக்கும்போது சடன்லி ஒரு 20 MVA இந்த லைஃப் கண்டக்டரால் வருதுண்டா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதை வந்து 20 MVA ரிசீவ் பண்ணும்போது அது பேர்ன் ஆயிடும். அப்போ அதை 20 MVA ரிசீவ் பண்ணாமல் அது வந்து உடனே அந்த எர்த் கண்டக்டர் மூலமாக அந்த எக்ஸஸ் கரண்டை அந்த 18 MVA கரண்டை வந்து அது பாஸ் பண்ணிடும். இதுதான் அந்த விஷயம். அதை வந்து எர்த் கண்டக்டர் மூலமாக அந்த ஃபால்ட் கரண்ட் ஃபுல்லாக அது வந்து பாஸ் பண்ணிடும். அதுக்கு தான் இந்த எக்யூப்மெண்ட் கிரவுண்டிங் செய்யணும். அப்போ சிஸ்டம் கிரவுண்டிங் என்ன செய்யறோம்னா இப்போ இந்த 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 கனெக்ஷனை வந்து ஒரு இடத்துல வந்து நியூட்ரலை வந்து கிரவுண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதாவது மெயின் சுவிட்ச் போர்டில் இந்த என்டையர் நியூட்ரலை வந்து கிரவுண்ட் பண்ணுறோம். அதுதான் அந்த சிஸ்டம் கிரவுண்டிங். இப்போ இதுக்குரிய பர்பஸை நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போனால் ஒரு 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 ஆள் வந்து இந்த ஃபால்ட் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களோட வீட்டில் ஒரு இடத்துல வயரை வந்து எக்ஸ்போஸ் வயரை ஒரு ஆள் டச் பண்ணிட்டான்னு வைப்போம். ஒரு மனிதன் டச் பண்ணிட்டா அந்த ஆளோட பாடி மூலமாக ஏர்த்துக்கு கரண்ட் பாஸ் பண்ணும். அந்த கரண்ட் வந்து அந்த பாத் வந்து க்ளோஸ் ஆக வேண்டிய தேவை இருக்குது. அதாவது இந்த ப்ரொடெக்டிவ் பாத்தை ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஏர்த்துக்கு போகிற கரண்ட்டை ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணணும். அந்த க்ளோசிங் சைக்கிளை தான் இந்த நியூட்ரல் கிரவுண்டிங் செய்யுது. இப்போ நியூட்ரல் கிரவுண்டிங் மெயின் சுவிட்ச் போர்டில் நீங்கள் செய்யணும். அதே நேரம் சப்ஸ்டேஷனில் அதாவது பவர் சப்ளை கம்பெனி வந்து என்னமோ இடத்துல நியூட்ரல் கிரவுண்டிங் செய்து வச்சுக்கணும். அப்போ சப்ஸ்டேஷனை வச்சு நம்ம இந்த நியூட்ரல் கிரவுண்டிங் வந்து என்ன செய்யணும்னா ஒரு இந்த ஃபால்ட் கரண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் பாத்தை கொடுக்குறோம். பாத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அந்த பாத்தை க்ளோஸ் பண்ணுற விஷயம் தான் நியூட்ரல் கிரவுண்டிங் செய்யணும். அப்போ இது அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து எக்யூப்மெண்ட் கிரவுண்டிங் வந்து எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த இப்போ வர்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து அழகாக வந்து இந்த மெட்டல் பிளேட்லேருந்து மெட்டல் பாடியை வந்து கிரவுண்ட் பண்ணிடுவோம். இப்போ எங்கே இந்த கிரவுண்ட் கண்டக்டர்ஸ் வந்து கிரவுண்ட் பண்ணிவிடும். இந்த கிரவுண்ட் கண்டக்டர்ஸ்லாம் கனெக்ட் ஆகி கடைசியில் வந்து உங்களோட மெயின் சுவிட்ச் போர்டில் ஒரு கிரவுண்ட் பஸ் பார் இருக்கும். அதில் வந்து எல்லா கிரவுண்ட் கண்டக்டரும் கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிடுவோம். இதுதான் இந்த எக்யூப்மெண்ட் கிரவுண்டிங். அப்போ இந்த கிரவுண்டிங் சிஸ்டம் வந்து 3 டைப்பாக இருக்கும். அதாவது கான்ஃபிகரேஷன் டிபெண்ட் ஆன் கான்ஃபிகரேஷன் வந்து 3 டைப் இருக்குது. டைரக்ட் பரீட் மெத்தட், கிரவுண்ட் ரிங் மெத்தட் அண்ட் கான்கிரீட் என்கேஸ் மெத்தட். அப்போ இந்த மெயின் சுவிட்ச் போர்டில் இந்த நியூட்ரலை வந்து கிரவுண்ட் ரோட்டோட கனெக்ட் பண்ணுறதா நாங்கள் மெயின் சிஸ்டம் கிரவுண்டிங். அப்போ சிஸ்டம் கிரவுண்டிங்கில் இந்த எப்படி கனெக்ட் பண்ணி அந்த ரோட்டை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ரோட்டாக இருக்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு தான் சிஸ்டம் கிரவுண்டிங்கை பற்றி கேட்க போகிறோம்.
முதலாவது direct buried மெத்தட்னா இது சிம்பிளாக நாங்கள் எல்லா வீடுகள்லையும் மோஸ்ட்லி 99% வீடுகளில் இந்த direct grounding தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரோட் இருக்கும், இந்த ரோட்டை வந்து மண்ணுக்குள்ள பதிச்சுக்கோம். இப்போ எங்களோட ஸ்கூல் டேஸில் இப்போ 5-10 இயர்ஸுக்கு முதல் உள்ள எல்லா இன்ஸ்டாலேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ரோட் யூஸ் பண்ணி தி காப்பர் ரோட்டை வந்து மண்ணுக்குள்ள போட்டிருப்போம். இதை வந்து இந்த ரோட்டை வந்து நியூட்ரல் கண்டக்டரோட கனெக்ட் பண்ணிடுவோம். கிரவுண்டை வந்து இதான் வந்து எங்களோட direct buried மெத்தட். ஸோ இதில் என்ன இந்த கிரவுண்ட் ரோட்டை வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இது என்ன எங்கே சிக்கல் வருதுன்னா, இது வந்து இட் மே நாட் ஒர்க் வித் ட்ரை ராக்கி சாயில். அப்போ ராக் அண்ட் ட்ரை சாயிலாக இருந்தால் இது வந்து ஒர்க் பண்ணாது. அப்போ ஏன்னா உங்களுக்கு ட்ரை சாயில்னா அதில் இந்த கண்டக்டிவிட்டி குறைவாக இருக்குது. மற்றது அதில் வந்து மண் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் மூலமாக வேலை செய்யாது. ராக்கி சாயில்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இந்த ரீசன்ஸால் இது வந்து வேலை செய்யாது. இப்போ அடுத்த மெத்தட்னா கிரவுண்ட் ரிங் மெத்தட். கிரவுண்ட் ரிங் மெத்தட்னா இந்த படத்தில் பிக்சரில் பார்த்த மாதிரி இந்த வீட்டை சுற்றி இப்படி ஒரு சுற்றி ஒரு கண்டக்டரை யூஸ் பண்ணுவோம். இதான் கிரவுண்ட் ரிங் மெத்தட். ரிங் என்று சொன்னாலே நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு ரவுண்டை யூஸ் பண்ணுவோம், ரிங் மெத்தட். இப்போ இது வந்து burying a continuous loop of metal wire around the periphery. ஒரு continuous loop-ஐ யூஸ் பண்ணுறேன் இந்த கிரவுண்ட் ரிங் மெத்தட். அப்போ இதில் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க நாங்கள் அட்லீஸ்ட் 2.5 ஃபீட்டுக்கு கூட ஆழமான மினிமம் 2.5 ஃபீட் ஆழம் வந்து வெட்டி அதில் வயரை யூஸ் பண்ணணும். இது வந்து மினிமம் 2 கேஜ் வயர், மினிமம் சைஸ் வந்து 2 கேஜ் இருக்கணும். அப்போ இந்த மெத்தட் வந்து என்ன நடக்கும்னா, இந்த வீட்டை சுற்றியே இந்த கண்டக்டர் கேட்க இது இன்னும் கொஞ்சம் சேஃபராக இருக்கும். ஏன்னா கிரவுண்டிங் வந்து செக்யூராக இருக்கும். அடுத்த மெத்தட் பண்ணா கான்கிரீட் என்கேஸ் மெத்தட். கான்கிரீட் என்கேஸ் தான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இந்த சில வீடுகளில் கான்கிரீட்டாக இருக்கும், எல்லா இடத்துலையும் கான்கிரீட் இருக்கும். சில அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி பெரிய பில்டிங் ஏரியாக்களில் இந்த லேண்ட் வந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் எல்லா இடமும் கான்கிரீட்டாக இருக்கேக்க இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவோம், கான்கிரீட் என்கேப் மெத்தட். அப்போ இதில் வந்து எம்படிங் த மெட்டல் வயர் ரப்பர் இந்த கான்கிரீட் ஃபவுண்டேஷனில் இதை யூஸ் பண்ணோம்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அப்போ இதான் இந்த கிரவுண்டிங் எலக்ட்ரோ கண்டக்டர் கனெக்டட் டு த நியூட்ரல் பஸ். அப்போ நியூட்ரல் பஸ்ஸை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி கிரவுண்டிங் கனெக்ட் பண்ணி இங்கே வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இதான் வந்து இந்த கிரவுண்டிங் சிஸ்டம். அப்போ கிரவுண்ட் இது இந்த டீட்டெயில் நீங்கள் வந்து என்ன சைஸ், எத்தனை மில்லிமீட்டர்ஸ், அதெல்லாம் வந்து எத்தனை இன்ச்சஸ் எல்லாம் அப்புறம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஆன் சைட்டில் ஒர்க் பண்ணிக்க டிசைனர்ஸ் டிசைன் பண்ணும்போது படிக்கலாம். இப்போ வந்து ஜென்ரலாக என்னென்ன டைப் ஆஃப் கிரவுண்டிங் இருக்குது, அது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோமோ என்ன அட்வான்டேஜ் என்று அப்படி பார்க்குறோம். இப்போ அடுத்து வந்து என்னென்ன கீ ஃபங்க்ஷன் ஒரு கிரவுண்டிங் சிஸ்டத்தின் கீ ஃபங்க்ஷன் இருந்தால் ப்ரொடெக்டிங் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் ஷாக். அப்போ நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கிரவுண்டிங் வந்து ஒரு சேஃப் பாத் கொடுக்குது எலக்ட்ரிசிட்டி டு ட்ராவல். ஸோ சேஃப் பாத் ஃபார் எலக்ட்ரிசிட்டி டு ட்ராவல். பேசிக்கலி இந்த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் டு ட்ராவல். அதான் இந்த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டுக்கு வந்து ஒரு சேஃப் பாத்தை கொடுக்குறான் இந்த கிரவுண்டிங். இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி வந்து அடுத்து ஸ்டெபிளைஸ் த வோல்டேஜ் லெவல். இப்போ இப்படி கிரவுண்டிங் யூஸ் பண்ணும்போது என்ன கிரவுண்டிங்ன்றது எப்பயுமே 0 வோல்டேஜை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளும். இப்போ நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கொடுக்குறோம், 0 வோல்டேஜ் பாயிண்ட்டை இந்த இன்டர் சிஸ்டத்தில் இதுதான் 0 வோல்டேஜ்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து எங்களுக்கு இது ஹெல்ப் டு ஸ்டெபிளைஸ் எங்களோட வோல்டேஜ் லெவலை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு தான். அடுத்து வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் டேமேஜ். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டில் இந்த கிரவுண்டிங் சிஸ்டம் இல்லைன்னா என்ன நடக்கும்னா அதில் வர்ற ஃபால்ட் கரண்ட் ஃபுல்லாக அந்த எக்யூப்மெண்ட் மேலே தான் பாயும். அப்போ எக்யூப்மெண்ட் மேலே ஃபால்ட் கரண்ட் பாய்க்க இந்த எக்யூப்மெண்ட் வந்து டோட்டலாக பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் வந்து இந்த கிரவுண்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக இது எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகாமல் அதில் வர்ற ஃபால்ட் கரண்ட் வந்து குயிக்காக வந்து கிரவுண்ட் வயர் மூலமாக எங்களுக்கு கண்டக்ட் ஆகி ஏர்த்துக்கு போயிடும். இப்போ டூ மச் ஃபால்ட் கரண்ட் வரைக்கும் அது ஏர்த்துக்கு டைவெர்ட் ஆகிடும். இதான் அந்த விஷயம். அடுத்த பார்த்தோம்னா கம்போனண்ட் ஆஃப் கிரவுண்டிங் சிஸ்டம். என்னென்ன முக்கியமான கம்போனண்ட் யூஸ் பண்ணுறோம்னா கிரவுண்டிங் எலக்ட்ரோட். உங்களுக்கு மேலே சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டிங் எலக்ட்ரோட் படத்தில் ஆடின மாதிரி நாங்கள் கட்டாயமாக ஒரு கிரவுண்டிங் எலக்ட்ரோட்டை யூஸ் பண்ணணும், இல்லை கிரவுண்டிங் வயராக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டத்தில் டிஃப்ரெண்ட் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ கிரவுண்டிங் எலக்ட்ரோட். அடுத்த கிரவுண்டிங் கண்டக்டர்ஸ் என்ன வயர் சைஸ், என்ன கிரவுண்டிங் கண்டக்டர் இந்த க்ரீன் கலர் கண்டக்டரை வந்து
என்ன மாதிரி கண்டக்டர் யூஸ் பண்ணுவோம், என்ன சைஸ் ஆஃப் கண்டக்டர்ன்றது முக்கியம். அடுத்தது கிரவுண்டிங் பஸ் பார். நான் சொன்ன மாதிரி மெயின் சுவிட்ச் போர்டில் ஒரு கிரவுண்டிங் பஸ் பார் இருக்கும். அதுன்ற சைஸ், அதுன்ற ஸ்பெசிஃபிகேஷன், அது எப்படி இருக்கணும்ன்றதை பற்றி பார்க்கணும். அடுத்த பாண்டிங்ன்றா இந்த கிரவுண்ட் மெயின் சுவிட்ச் போர்டில் இந்த நியூட்ரல் வயரை கிரவுண்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். இதான் இந்த பாண்டிங்ன்ற நியூட்ரல் கிரவுண்ட் பாண்டிங் அதை வந்து செய்கிறோம். அப்போ அதை செய்ய எங்களுக்கு அதே மாதிரி பாண்டிங்கை பற்றி தனி ஒரு வீடியோ போடுவோம். நிறைய பேருக்கு அந்த பாண்டிங்ன்றது என்ன, கிரவுண்டிங் என்ன, ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அப்போ இவ்வளோதான் இந்த மெயின் காம்பனன்ட். இந்த வீடியோன்ற எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நோக்கம் வந்து இப்போ நாங்கள் வந்து சோலார் பிவின்ற கிரவுண்டிங்கை பற்றி தான் அடுத்த வீடியோ போடுறதுக்காக யோசிச்சு கொண்டு இருந்தேன். அப்போ யோசிக்க எடுத்தோன்னே சோலார் பிவி கிரவுண்டிங் போகிறதுக்கு முதல் நாங்கள் கிரவுண்டிங்கை பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் நாங்கள் வந்து சோலார் பேனல்ஸ் கிரவுண்ட் பண்ணுற தேவையாக எப்படி செய்கிறன்றது விளங்கிக் கொள்ள முடியும். அதான் இந்த வீடியோட நோக்கம். நன்றி. இந்த வீடியோவை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.